சவுதி அரேபியாவின் புனித நகரான மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹரத்தில் நேற்று நடைபெற்ற அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 107 உயர்வடைந்துள்ளது. பாரதூக்கியொன்று உடைந்து விழுந்தமையினால் இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் 238 பேர் காயமடைந்துள்ளனர். மக்காவில் ஏற்பட்ட இது இலங்கையர்கள் இதுவரைக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அவருடைய ஹஜ் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இங்கு வேலை செய்கின்றவர்களோ அல்லது ஹஜ்ஜுக்காக வந்தவர்களுடைய எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை. அத்தோடு எங்களது அதிகாரிகள் அங்குள்ள நிலைமைகளை அவதானத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது மக்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இளைஞர்கள் துறவில் முஸ்லிம் விவகார அமைச்சரிடமும் நாம் வினவினோம். இது சம்பந்தமாக நாங்கள் துரிதமாக எமது தூதரகத்தை அணுகி தொடர்பு கொண்டு விவரத்தை நாங்கள் கேட்டறிய முடியுமாக இருந்தது. இந்த சம்பவம் நிச்சயமாக மக்கா நகரிலே வளர்க்கு மாறாக திடீரென ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தின் காரணமாக நடந்ததாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். நாங்கள் இந்த சம்பவத்தை எமது நாட்டிலிருந்து சென்ற எவருக்கும் எதுவிதமான காயங்களோ ஏற்படவில்லை. இது அந்த நேரத்தில் இந்த இலங்கையிலிருந்து சென்ற ஹஜ்ஜாஜிகள் மதீனா நகர் சென்று கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் அந்த நேரத்தில் அங்கு தொழில் என்பதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம்.